கலப்புறம் ப்ரோ. ஜெயிலர் 2 நெல்சன் யூ ஆர் ஆசம் மேன். அந்த டைம்ல முதல்ல விஷ்ணுவர்தன் பேட்டியை பார்க்கணும் அப்படின்னா தலைவரை பத்தி பேசுறதா அதை பத்தி 4 பேர் பார்ப்பாங்க. முதல்ல அந்த டைம் பில்லா படம் ரிலீஸ் அப்போ விஷ்ணுவர்தன் பிறந்திருப்பானா? இது பிறந்திருக்க மாட்டான். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு பில்லா படம் செம்ம ஹிட்டுன்னு. ஸ்கூலில் மென்டல் மாதிரி அவரே சொன்னார், என் தம்பியை குத்திப்பேன் அந்த மென்டலில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அந்த டைகர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த கோரினஸ் எனக்கு வந்து நெல்சனோட படத்தில் என்ன பிடிக்குன்னா அந்த பிளட்டை வந்து பிளட்டாக காமிப்பார், கோரை வந்து கோராக காமிப்பார். ஸோ ஐ ஜஸ்ட் ஸோ ஹாப்பி டு சீ தட். என் வாய்ஸே போயிடுச்சு நான் கற்றுக்கு அத்தனை தான் திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கான் வெயிட் ஃபார் திஸ் படத்துக்கு. அதுக்கு மேலேயே போயிடும் தான் நினைக்கிறேன். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஜெயிலர் 2 வரும்ட்டு. ஸோ யார் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம தலைவரை பார்க்கறதுன்னு நம்ம போகிறோம். ஸோ யார் வந்தாலும் இட்ஸ் ஃபைன். அது ஒரு ஆப்சல்யூட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கான் வெயிட். ஜெயிலர் 2 நெல்சன் யூ ஆர் ஆசம் மேன். 2000 crores surely it will take. செம்மையாக இருக்குது. இதில் யார் காமியோ போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காமியோ வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் வந்தால் நல்லா இருக்கும். யார் எப்பயும் போல் சிஎம் தளபதி தான். அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். நான் 2 லெஜெண்ட்ஸும் ஒரே இதில் வந்தால் 3000 கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனாலும் வயசானாலும் ஸ்டைல் ஒட்டணும் மாறல, சூப்பராக இருக்கும். திரும்ப அந்த மேஜிக் பண்ணுவார். அவர் எப்போவுமே மியூசிக்கில் கில்லி தான். அவர் டைரக்ஷனில் டாப் தான். சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம். மாசனா தலைவர் பட்டை கழிப்பிருக்காரு. முத்துவேலு பாண்டிய திரும்ப ரிட்டரு. கழுகு கூட்டம் திரும்ப வந்திருக்கு. தமிழ்நாட்டை என்னென்ன பண்ண போதில்லை. ஏற்கனவே நம்பர் 1 கால் பண்ணி ஜெயிலரில் இந்த கழுகு கூட்டம் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. என்ன அலப்பறை பண்ண போகுது, என்னென்ன கூட போகுது. ஏன்னா கலாநிதி நேரம் புல் பூஸ்டாக இறங்கியிருக்காரு. அதுதான் இதில் மெயின். தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது தமிழ் துறையில் கண்டிப்பாக 1000 கோடியில் வந்து ஊழே அடிச்சிடும். அதுக்கடுத்து அதை வந்து பீட் பண்ண இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் முதல் கூஸ் பம்ஸாக இருந்தது. தலைவர் நடந்து வர சீன்லாம் சாம. இதுதான் இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் தான் உண்மையான தலைவர் என்னன்றது நீங்கள் இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு ஆள் அவன் அந்த டைம்ல முதல்ல விஷ்ணுவர்தன் பேட்டியை பார்க்கணும் அப்படின்னா தலைவரை பத்தி பேசுறதா அதை பத்தி 4 பேர் பார்ப்பாங்க. முதல்ல அந்த டைம் பில்லா படம் ரிலீஸ் அப்போ விஷ்ணுவர்தன் பிறந்திருப்பானா? இது பிறந்திருக்க மாட்டான். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு பில்லா படம் செம்ம ஹிட்டுன்னு. நீ அப்போ எதுக்கு நீ விஷ்ணுவர்தன் வந்து அடுத்த படம் அஜித்தை வச்சு ஏன் எடுத்த? அந்த பில்லா 2 எதுக்கு எடுத்தாங்க? ஹிட்டானதால் தானே எடுத்தாங்க. முட்டாள் தான் அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. விஷ்ணுவர்தன் ஒரு முட்டாள். விஷ்ணுவர்தன் ஒரே ஒரு தான் சொல்கிறேன், நீ நிலா சோறு தான் சாப்பிடுவ. தலைவர் வந்து நிலாலே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துருக்காரு. தேவையில்லாம உனக்கு பேர் வரணுமா? நல்ல படம் எடு, நல்லா இது முன்னுக்கு வா. அதை விட்டு தலைவரை பேசுனா ஒன்று டிவியில் காட்டுவாங்க, 4 பேரை உன்னை பற்றி பேசுவாங்க. அப்படின்னா படம் ஓடாது. கண்டிப்பாக பார்த்துக்க. பில்லா 2 யார்? பில்லா 2 யார் டேரக்டரு? அதான் யார் டேரக்டர்? அப்போ படம் ஹிட்டானதானே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுவர்தன் ஒரு முட்டாள். ஜெயிலர் 2 சூப்பர். நான் செம்மையாக இருந்தது. கூஸ் பம்ஸாக இருந்தது. வேறு லெவலு. அது வந்து அது முதல்ல விட இது வந்து சூப்பரு. அதாவது அந்த ப்ரமோ விட இந்த ப்ரமோ வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. வெறித்தனமாக இருக்குது. இப்போ என்ன எனக்கு வந்து ரொம்ப கூஸ் பம்ஸாக இருக்குது. 2 வாட்டி போட்டாங்க. இப்போ இன்னும் அடுத்த ஷோ போட்டுன்னு இருக்காங்க. இப்போ நண்பர் சொன்ன மாதிரி தான் கழுகு கூட்டம் திருப்பி தலைவர் கழுகு. எங்கள் தலைவரை வந்து வாய்ப்பே இல்லை. 50 வருஷம் சினிமாவில் 50 வருஷம் ஹீரோவாக நின்று நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ரெக்கார்டு எவனா ஒருத்தர் அடிக்க முடியுமா? வேர்ல்டில் ரெக்கார்டு சவால் விடுறேன். வேர்ல்டில் 75 வயசில் ஒரு மனிதர் ஹீரோவாக 50 வருஷமாக சினிமாவில் இருக்கார். இது இந்த சாதனை எவனா ஒருத்தர் முடிவெடுக்க சொல்லுங்கள். எவனாலுமே முடியாது. இதுதான் ரெக்கார்டு. இது கின்னஸ் ரெக்கார்டு தான். டைகர் முத்துவேல் பாண்டி இப்போ லயன் 2 முத்துவேல் பாண்டியனா மாறி இருக்கிறாரு. அதாவது காட்டுக்கு வந்து ஒரு ராஜா தான். அதே மாதிரி தமிழ் இனிவா ஃபீல்டுக்கு எங்கள் தலைவர் மட்டும்தான். அவர் என்றைக்குமே நிரந்தரம். அந்த பாட்டிலேயே சொல்லுவாங்க, தலைவர் நிரந்தரம். அதாவது தலைமுறை தாண்டிய தலைவர். என்றும் இன்றும் அன்றும் சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு ஆள் தான். மற்ற நடிகருங்க வரலாம் போகலாம். இவர் காட்டின பாதையில் தான் மற்றவங்க நடக்க முடியுமே தவிர பாதை இவர் கொடுத்து தான் எல்லாமே இவருடைய வழியில் தான் நடக்கணும். ஏன்னா இதுக்கான பாதையும் சரி, இதுக்கான ஒரு மாதம் சரி இவர் போட்டு கொடுக்குறது தான். இவர் காட்டுற வழியில் தான் தமிழ் திரையுலகமே போயிட்டு இருக்குது. முதல்ல தமிழ் திரையுலகத்தை முதல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துகிட்டு போனவர் தலைவர் தான். இப்போ வந்து யாரும் உண்மையாக பண்ணலாம். அதாவது
இந்த சர்வே இந்த கலெக்ஷனு ரிப்போர்ட்லாம் இல்லாத காலத்துலேயே எங்கள் தலைவர் அச்சு தூக்கியிருக்கிறாரு. 3 பொங்கலுக்கு ஆட்ரி குத்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். பணக்காரன், மன்னன், தர்மதுரை, இந்த மாதிரி 3 பொங்கலுக்கு ஆட்ரி குத்த தலைவர் யாருமே இல்லை, எந்த நடிகரும் இல்லை. சொல்கிறதுனால கேட்குறேன். இப்போ சமீபத்தில் விஷ்ணுவர்தன் வந்து இயக்குனர் வந்து பில்லா ஃப்ளாப் படம் நான் ரீமேக் பண்ணி தான் அந்த படத்தை ஹிட் ஆகணுன்ற மாதிரி சொல்லுங்கள் சார். அதே விஷ்ணுவர்தன் ஒரு பேட்டில் என்ன சொல்லிக்கிறாரு, பில்லாவோட சக்ஸஸில் 175 டேஸு அதனோட சக்ஸஸில் நாங்கள் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கோம். எல்லாமே எங்களை போட்டு நெரிச்சாங்க. இந்த படத்தை நீங்கள் டச் பண்ணுறீங்க, பில்லா அவங்களால் அது மாதிரி எடுக்க முடியுமா? ஒரு பெரிய எம்ஜிஆர் இந்த பிரமிச்ச படம் அது, இந்த வசூலை பற்றி இதுமாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தை நீங்கள் அஜித்தை வச்சு எடுத்தும் போது எதாவது ஆயிடுச்சுன்னா சார் உங்களுக்கு சாயில் ஆகாமல் அதே விஷ்ணுவர்தன் தான் பேட்டி கொடுத்தாரு. அதே விஷயம் இப்போ மாற்றி பேசுகிறார். மாற்றினா அது ஏதோ ஒரு இதுக்காக மாசில் அந்த படத்தை முதல்ல எப்படி எடுப்பார் அவர்? ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அதை மாதம் பார்த்து எடுப்பார், தவிர அது ஃப்ளாப் பண்ண படத்தை எடுக்க மாட்டார். படத்துக்கு அதாவது சார் அவர் ரொம்ப அந்த நேரத்துக்கு அவரோட மன ரீதியாக அவரை எல்லாரையும் கிண்டல் கேலி பண்ணும்போது வந்த முதல் படம் நம்மனா ஜெயலலிதாவே அதில் ஜோடியாக நடிக்க வேண்டிய இன்னொரு படம் அது. ஆக்சுவலாக வந்து பாலாஜின்றவர் ரொம்ப இது பயங்கர ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த படத்தை எடுத்து அவரோட பாட்டு வரிக்காக கண்ணதாஸ் அவ்வளோ மெனக்கட்ட படம். அதுமாதிரி ஒரு பெரிய ரீஎன்ட்ரி படம் சில்வர் ஜூப்ளி படம் அது. அது இன்னும் கூட எங்கள் ஏரியாவில் உள்ள தேட்டருக்கு அத்தனையும் அந்த சில்வர் ஜூப்ளி எடுத்து நாங்களே பார்த்துக்கிறோம். இவரே சொல்லியிருக்கிறாரு. கடைசியில் இவர் இப்படி சொல்கிறது ஏதோ ஒரு வகையில் வாய் தவறி சொல்லியிருக்கலாம், யோசனை பண்ணியிருப்பார். இப்போ ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கிறோம்ல தொடர்ந்து இது ஜெயிலில் 3 விட அடி பண்ணாங்க, அதில் தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே தான் நான் எங்களுக்கு 1000 கோடி அது கூலியிலே போட்டுருவார். கணக்கு வச்சாத காலத்திலே கபாலியில் அந்த 1000 கோடிலாம் தாண்டி போயிடுச்சு தானு சொன்னார் பாருங்க போன வாரம் பேட்டியில். அந்த கபாலி நான் கணக்கு வைக்கல, ஒரு 400-500 கோடியில் விட்டுட்டேன். அது வந்து 1000 கோடி படம் உண்மையாலுமே தமிழ் படத்தில் அதுதான் சொன்னார். அதனால் தலைவரை பொறுத்தவரைக்கும் அதில் வராருங்க, அந்த ரத்த கலரே அவர் நிற்கிறாரு, வேற ஒன்றுமே இல்லைங்க. அதே ஆமாம் அதான் சொல்கிறேன். வயசான மாதிரியே தெரியலங்க, இன்னும் எங்கே தாங்க இருக்கிறாரு. எல்லாம் சொல்கிறாங்க வயசாயிடுச்சுன்னு, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வயசாயிடுச்சு. இப்போ புதுசாக நடித்தவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு. ஆனால் இவருக்கு வயசு ஆனால் கூட சிங்கம் தாங்க, புரியுதுங்களா? இவர் இந்த டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் பாட்டலாம் யாரும் 75 வயசு கிழவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறீங்களா போகிற போகல. அவன் நின்று ஆடுறாங்க, ஆட வேண்டிய அத்தனை பேர் கம்முனுக்கிறானுங்க. எவனும் ஃபீல்டே இல்லை. இப்போ ஒருத்தர் கார் ஓட்ட போயிட்டாரு, ஒருத்தர் அரசியலுக்கு போகிறேன்னு எல்லாம் போயிட்டார். நிற்க முடியாது என் தலைவர் முன்னால். இப்போ இல்லை, எப்பயுமே நிற்க முடியாது. நான் எம்ஜிஆர் காலத்தில் சொல்கிறேன், பிரமிச்ச ஆளுன்றாங்களே சிவாஜி. சிவாஜியை வழி விட்டு ஒதுக்கிட்டு நீ போப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற ஆள் தான். அதுமாதிரி ஒரு பிரம்மாண்டமான தலைவர். உலகத்திலே 75 வயசில் ஹீரோவாக யாராவது நடிச்சுக்கிறாங்களா? உலகத்திலே அதுமாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. அது இந்த வயசில் நடிக்கிறார், சாதிக்கிறார். கலெக்ஷன் ஏங்க யூடியூப்பில் 1000 போடுவாங்க. இப்போ நாங்கள் யூடியூப்லேயே இதை பார்த்துக்கலாம். எதுக்கு நாங்கள் முன்பே இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நாங்கள் 500 ரூபாய் கேப் புக் பண்ணி வரோம் இவ்வளோ தூரம் வரது? எல்லா காரணமே இந்த 4 நிமிஷத்தை தேட்டரில் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜெயிலர் 2 முத்துவேல் பாண்டியன் திருப்பி வராரு. ஐயோ எப்பாக அதாகாலம் பண்ணி விட்டார் டீசர்லேயே. ஆனால் டீசர்லேயே நடக்கிறது வராதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டீசரு அப்படி இருந்தது. இதெல்லாம் காட்டணும் அவர் படத்துலையும் இதெல்லாம் காட்டணும். ஏன்னா அலற விட்டுருக்க அந்த கிளாஸ் தான் சுற்றி விட்றாரு, எல்லாம் தெரியுது சார். 1000 கோடி வந்து தலைவர் தான் சார், வேறு யார் சார்? எல்லா ரெக்கார்டும் தலைவர் தான் சார் உடைக்கிறாரு. இன்னும் எல்லாம் போலியான கணக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்களும் தேவையில்ல. தலைவர் தான் போடுறது, அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் போடுறது, புரியுங்களா? வேட்டையன் கூட 240 கோடி 4 நாள் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல. ஏன்னா அந்த கலெக்ஷன் தலைவருக்கு பிடிக்காது. தலைவர் ரெக்கார்டாக ப்ரொடியூசர் சொல்லுவார். கலாநிதி மாறன் எப்படி சொல்லி எல்லாரும் கார் பரிசு கொடுத்தாரோ, அடுத்தது நெல்சனுக்கு எல்லாருக்கும் ஹெலிகாப்டர் போய் கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஏன்னா பிரம்மாண்டமான தயாரிப்பு. கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து நெல்சன் வந்து இந்த பொங்கலை வந்து எங்களுக்கு முழு திருப்தியாக கொடுத்துட்டாரு. அது அவர் தெரியாமல் சொல்லியிருப்பாருங்க. ஏன்னா அவர் பிறந்திருக்க மாட்டார். அப்போ ஏன்னா பில்லாம் போது அவர் ஸ்கூலில் மென்டல் மாதிரி அவரே சொன்னார், என் தம்பியை குத்திப்பேன் அந்த மென்டலில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரில் ஏங்க அஜித்தே சொல்லிப்பாருங்களா பில்லா மாதிரி ஒரு ரெக்கார்ட் படம். ஏன்னா அவர் பேட்டிலே சொல்லியிருப்பாரு. ப்ரொடியூசரே சொல்லியிருக்காரு பில்லா வந்து கல்ட்டு படம் அப்படின்னு இருக்காரு. பில்லா வந்து அது இன்ன வரைக்கும் சரி. டான் அங்கே அமிதாப் பச்சன் நடிச்ச வெற்றிக்கு அப்புறம் இவரோட தான் வெற்றி. அப்புறம் கன்னடத்தில் எடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து தலை எடுத்தாங்க, அதை பில்லா ரீமேக் அவரோட ஸ்டைலில் அது சூப்பர் ஹிட்டாக காட்டிட்டாங்க. அது வந்து விஷ்ணுவர்தன் வந்து கிஞ்சாச்சு. ஆல்ரெடி அவன் பைத்தியக்காரர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் பேட்டிலே கொடுத்தான், என் தம்பியை கத்தியில் கொண்டு போய் குத்துவாங்க, ஒரு பேட்டியில் கொடுத்துருக்குறான். அந்த மாதிரி மென்டலாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து உலகத்துக்கே தெரியுங்க, பில்லா தான் வந்து அவரோட ஸ்டேட்டஸ் ஹை லெவலில் தூக்கிட்டு போனது. நான் தான் முதல் பில்லாவுக்கு தான் ரசிகனானேன். என் 10 வயசில் நான் பில்லா படத்துக்கு ரசிகனானேன். ஆனால் பில்லா பட ரெக்கார்டை வந்து யாருமே, ஏன்னா அன்னைக்கே எம்ஜிஆரே கேட்டாரான், என்னங்க இது இவ்வளோ பெரிய கலெக்ஷன், பழைய பிக்கஸ்ட் கலெக்ஷன். அப்போ எம்ஜிஆர் அதிர்ச்சி ஆனார், என்ன இவருக்கு இவ்வளோ பெரிய இது இருக்குதுன்னு. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் சரி சார், 75 வயசு ஆகுது. இந்த காட்டாங்க
இதெல்லாம் எங்களால் இப்போ நைட்டு வரையும் தூக்கம் வராது. சன் டிவி எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்து இப்போ நைட் திருப்பி போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி காட்டாங்க. செம்ம மாஸ். அருமையாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கூட இப்போ உடனே பாடி நல்லா இருக்குது. இந்த ஷோல்டர்லாம் பெர்த் ஆகுது. நல்லா லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த வாட்டி 2000 கோடி இந்த வாட்டி 100%. அதெல்லாம் 100% தலைவரில் மட்டும் தான் முடியும், வேறு யாரால முடியாது. கூலியில் தண்ணி போட்டு போயிடும். ஜெயிலர் ரத்து பக்காவாக இருக்கும் 100%. ஒரு விஷயம் போயிடுது. இந்த விஷ்ணுவர்தன் வந்து பில்லா வந்து படம் அப்போ ஓடல அப்படின்ற மாதிரி பிளாக் அப்படின்ற மாதிரி வாய்ப்பே இல்லை விஷ்ணுவர்தன் அந்த பில்லா 2 எடுத்தான் டைரக்ட். வாய்ப்பே இல்லை. எந்த தேட்டரில் ஓடல? அப்போ 5 ரூபா 50 பைசா அபிராமி. அப்போ 5 ரூபா 50 பைசா ரேட்டு இன்னும் இந்த வருஷம் ஒரு 30 வருஷம் இருக்குமா? 30 வருஷம். அப்போ அந்த ரேட்டுக்கு பாருங்கள் 100 ரூபான்றது அப்போ வந்து 1000 ரூபா மாதிரி. அதனால் வந்து சும்மா அதெல்லாம் வந்து ஃபீல் ஆகாது. 100% சூப்பர் டூப்பர் ஹிட் தலைவா. நானே ரீலீஸ் தான் பார்த்தேன். நான் ரிலீஸ் டைமில் பார்த்துருவோம்.